இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. திருப்பூரில் மாட்டுச்சாணத்தை கஞ்சா என விற்பனை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மங்களம் சாலை பழகுடோன் பகுதியில் மத்திய போலீஸ் நிலைய ரோந்து போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் கஞ்சா போன்ற பொட்டலம் இருந்தது தெரிய வந்தது. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்களது பெயர் லோகநாதன், உமா மகேஸ்வரன் என போலீசார் கண்டறிந்தனர். தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் இருவரும் மங்களம் சாலையில் 33,000 ரூபாய் கொடுத்து கஞ்சா வாங்கி வந்ததாகவும், எடை அதிகமாக இருந்ததால் சந்தேகம் அடைந்து பிரித்து பார்த்தபோது மாட்டுச்சாணம், வைக்கோல் கலந்த கஞ்சா என விற்று மோசடி செய்துள்ளதாகவும் தெரிவித்தனர். இது தொடர்பாக போலீசார் கேவிஆர் நகரை சேர்ந்த சாரதி, கவின் ஆகிய இருவரையும் பிடித்து அவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பின்னர் லோகநாதன், உமா மகேஸ்வரன், சாரதி, கவின் ஆகிய 4 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கடந்த அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 18 மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்களுக்கான நியமனத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. சென்னையை சேர்ந்த நிர்மல்குமார் உள்ளிட்ட 5 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் 2020ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் காலியாக இருந்த 18 மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற்றதாகவும், இதில் 4 பணியிடங்கள் ஆசிரியர்களாக பணியாற்றியவர்களுக்கு ஒதுக்கப்பட்டதாகவும், மற்ற 14 பணியிடங்கள் பொது பிரிவினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு நடைபெற்று ரேங்க் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் அதில் முறையான இன சுழற்சி முறை பின்பற்றி இடஒதுக்கீடு வழங்காமல் பணி நியமனங்கள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த வழக்கின் விசாரணை நீதிபதி மஞ்சுளா முன் நடந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி 2020ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட பட்டியலை ரத்து செய்து 4 வாரத்திற்குள் முறையான இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி புதிய மாற்றியமைக்கப்பட்ட பட்டியலை வெளியிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். இதனால் ஏற்கனவே பணிபுரிந்து வரக்கூடியவர்களின் 4 அதிகாரிகள் பணி இழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. தேமுதிக மறைந்த தலைவர் நடிகர் விஜயகாந்த் நினைவிடத்தில் 125 நாட்களில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ள நிலையில் பார்வையாளர்களுக்கு உணவு வழங்கும் உலகின் முதல் நினைவு சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சார்பில் உலக சாதனை விருது வழங்கப்பட்டுள்ளது. நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அவரது உடல் தேமுதிகவின் தலைமை அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவரது நினைவிடத்தில் தினமும் சிறப்பு பூஜை நடைபெற்று வருகிறது. விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலும் விஜயகாந்தின் நினைவிடத்தில் தினமும் அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. அவரது நினைவிடத்தில் 125 நாட்களில் தமிழகம் முழுவதும் இருந்து 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அஞ்சலி செலுத்தி உள்ளனர். இந்நிலையில் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு உலக சாதனை விருது வழங்கப்பட்டுள்ளது. லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் உலக சாதனை விருது வழங்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்களுக்கு உணவு வழங்கும் உலகின் முதல் நினைவு சின்னமாக விஜயகாந்தின் நினைவு சின்னம் போற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷிப்காட் பகுதியில் உள்ள வஉசி நகர் குடியிருப்பில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நாய், குரங்கு கழிவுகள் கலக்கப்பட்டு அசுத்தமாக இருந்ததால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வஉசி நகர் பகுதியில் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் அங்குள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மூலம் விநியோகிக்கப்படுகிறது. இந்த தொட்டியின் மூலம் வஉசி நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள 10 பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. வழக்கம் போல அப்பகுதி குடிநீர் விநியோகம் செய்யப்பட்ட போது குடிநீரில் துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனால் சந்தேகம் அடைந்த பொதுமக்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மீது ஏறி பார்த்தனர். அப்போது தொட்டியின் மேல் பகுதியில் நாய் மற்றும் குரங்கு கழிவுகள் காணப்பட்டதோடு மிகவும் அசுத்தமாக இருந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் தங்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் குடிநீர் தொட்டியை முறையாக தூய்மைப்படுத்த உத்தரவிட்டனர். மேலும் தற்காலிகமாக டேங்கர் லாரி மூலம் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யவும் உத்தரவிடப்பட்டது. சுகாதாரமான குடிநீர் வழங்க கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
ஒடிசாவில் இருந்து கேரளாவுக்கு ரயிலில் 102 கிலோ கஞ்சா கடத்த முயன்ற கேரளாவை சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் உள்ள பலசா ரயில் நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமாக உட்கார்ந்திருந்த 4 பேரை பிடித்து ரயில்வே போலீசார் விசாரித்தனர். அவர்கள் வைத்திருந்த உடைமைகளை வாங்கி சோதனை செய்தபோது அவற்றில் 102 கிலோ உயர்ரக கஞ்சா இருப்பது தெரியவந்தது. அந்த கஞ்சாவை பறிமுதல் செய்து அவர்கள் 4 பேரையும் ரயில்வே போலீஸ் கைது செய்தது. விசாரணையில் அந்த கஞ்சா ஒடிசாவில் இருந்து கேரளாவுக்கு கடத்தப்பட்டது தெரிய வந்துள்ளது. தான் ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்களித்து வருவதாகவும் இப்பொழுதுதான் ஆன்லைனில் வாக்களிக்கும் வசதி இருக்கிறதே என்று நடிகை ஜோதிகா கூறியிருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகை ஜோதிகா நடிப்பில் உருவாகியுள்ள ஸ்ரீகாந்த் திரைப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது. அப்பொழுது சமூக பொறுப்பு குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள், தேர்தலில் நீங்கள் வாக்களிக்கவில்லை என பலரும் விமர்சித்தார்கள், அதற்கு உங்கள் பதில் என்ன என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு நடிகை ஜோதிகா, நான் ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்களிப்பேன், சில நேரங்களில் வேலை காரணமாக வெளியூர்களில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது, உடல்நலக்குறைவு ஏற்படுகிறது, சில தனிப்பட்ட காரணங்களால் ஊரில் இருக்க முடியாத சூழல் ஏற்படுகிறது, அது போன்ற காரணங்களுக்கும் முக்கியத்துவம் தர வேண்டியதாக இருக்கின்றது. தனிப்பட்ட முறையில் ஏன் ஆன்லைனில் கூட நாம் வாக்களிக்கும் வசதி இப்பொழுது இருக்கிறதே என்று ஜோதிகா தெரிவித்தார். இந்தியாவில் ஆன்லைனில் வாக்களிக்கும் முறையே இல்லாத நிலையில் அவரது இந்த கருத்து இப்பொழுது விவாத பொருளாகியுள்ளது. ஒரே பெயரை கொண்டவர்கள் பலர் ஒரே தொகுதியில் போட்டியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்த உச்சநீதிமன்றம் அரசியல் தலைவர்களின் பெயர்களை வைத்ததற்காக அவர்களை போட்டியிட தடை விதிக்க முடியாது என கூறியுள்ளது. பாபு ஸ்டீபன் என்ற வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் முக்கிய பிரமுகர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் வாக்காளர்களை குழப்பும் வகையில் ஒரே பெயர் கொண்ட வேட்பாளர்கள் களமிறக்கப்படுகின்றனர். இதனால் முக்கிய பிரமுகர்கள் குறைந்த அளவு ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடையும் அபாயம் உள்ளது. நேர்மையான மற்றும் சுதந்திரமான தேர்தல் நடக்கும் வகையில் இந்த நடைமுறையை நிறுத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இதனை விசாரித்த நீதிபதி BR கவாய், ராகுல் அல்லது லாலு பிரசாத் என குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் பெயர் வைத்தால் அவர்களை தேர்தலில் போட்டியிடுவதை எப்படி தடுக்க முடியும் என கேள்வி எழுப்பினர். மேலும் இந்த மனுவை திரும்ப பெற்றுக்கொள்ள மனுதாரருக்கு அனுமதி வழங்கினர். தூத்துக்குடியில் 7 வயது சிறுமிக்கு பிறக்கும் போதே வலது கையில் ஒட்டியிருந்த 2 விரல்களை அறுவை சிகிச்சை மூலம் 2ஆக பிரித்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை துறை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். தூத்துக்குடி TMB காலனி பகுதியை சேர்ந்த சுரேஷ் சுமதி தேவிகா தம்பதிகளின் 7 வயது மகள் செல்வஸ்ரீஜா 1ஆம் வகுப்பு படித்து வருகின்றார். செல்வஸ்ரீஜா பிறக்கும் பொழுதே அவரது வலது கையில் 3வது மற்றும் 4வது விரல்கள் ஒட்டி இருந்தது. இதனால் விரல்கள் வளர்ச்சி அடைய செல்வஸ்ரீஜாவிற்கு சாப்பிட மற்றும் எழுத கடினமாக இருந்துள்ளது. கூலி தொழிலாளியான சுரேஷ் தனது மகளின் கைவிரலை சரி செய்ய போதிய வசதி இல்லாத காரணத்தால் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை பிரிவை நாடியுள்ளார். அங்கு பணிபுரிந்து வரும் ராஜ்குமார் தலைமையிலான மருத்துவர்கள் சிறுமி ஸ்ரீஜாவை தொடர் சோதனை செய்து இரத்த நாளங்கள் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு வெற்றிகரமாக 2 விரல்களையும் தனித்தனியாக பிரித்து சாதனை படைத்துள்ளனர். இந்த அறுவை சிகிச்சை 2022இல் நடைபெற்றுள்ளது. இதையடுத்து ஸ்ரீஜா மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் இருந்துள்ளார். இப்பொழுது 1ஆம் வகுப்பு படித்து வரும் ஸ்ரீஜாவின் விரல்கள் மற்ற குழந்தைகளின் விரல்களைப் போல் செயல்படுவதால் எழுதுவது, சாப்பிடுவது போன்ற பணிகளை எளிதாக செய்து வருகிறார். இந்த சாதனையை புரிந்த மருத்துவ குழுவை மருத்துவக் கல்லூரி முதல்வர் பாராட்டினார். இது குறித்து பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை பிரிவு மருத்துவர்கள் கூறுகையில், 4000 முதல் 5000 குழந்தைகள் பிறந்தால் ஒரு குழந்தை கைவிரல்கள் ஒட்டி பிறக்கிறது. இவ்வாறு பிறக்கும் குழந்தைகளை தொடக்கத்திலேயே அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தால் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை துறை மூலம் பாதுகாப்பான சிகிச்சை வழங்கப்படும் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே மாடுகளை திருடிச் சென்ற திருடன் போலீசில் சிக்கிவிடுவோமோ என்ற பயத்தில் அட்டையில் மாடு இருக்கும் இடத்தை எழுதி வைத்துவிட்டு மாடுகளை விட்டு சென்ற சுவாரஸ்யம் அரங்கேறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகேயுள்ள ஞானியார் குடியிருப்பை சேர்ந்தவர் பட்டுராஜ்.
இவருக்கு சொந்தமான தோட்டம் புதுக்குளம் சந்திப்பு பகுதியில் இருக்கின்றது. இவர் இந்த தோட்டத்தில் 5க்கும் மேற்பட்ட பால் மாடுகளை வளர்த்து தினமும் பால் கறந்து விற்பனை செய்து வருகின்றார். இந்நிலையில் பட்டுராஜ் தோட்டத்தில் கட்டப்பட்டிருந்த மாடுகளில் 2 மாடுகள் திடீரென காணாமல் போனது. அதிர்ச்சி அடைந்த பட்டுராஜ் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தனது மாடுகளை கண்டுபிடிப்பதற்காக அருகில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களில் தீவிரமாக சோதனை செய்து வந்தார். இந்நிலையில் பட்டுராஜ் வழக்கம் போல் தோட்டத்திற்கு சென்றபொழுது அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அவரது தோட்டத்தின் வாசலில் இருந்த வேலியில் ஒரு அட்டை கட்டப்பட்டிருந்தது. அந்த அட்டையில் உங்களது மாடு சங்கரன் குடியிருப்பு அருகே உள்ள புளிய மரத்தின் அடியில் கட்டப்பட்டுள்ளது. சரியான இடம் இட்டமொழி ரோடு என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. உடனே பட்டுராஜ் அந்த இடத்திற்கு வேகமாக சென்றார். அங்கு அவரது 2 மாடுகளும் கட்டப்பட்டிருந்ததை கண்ட மகிழ்ச்சியில் மாடுகளை அவிழ்த்து தனது தோட்டத்திற்கு அழைத்து வந்தார். மாடுகளை பட்டுராஜ் தீவிரமாக தேடி வருவதை அறிந்த திருடர்கள் அட்டையில் மாடு இருக்கும் இடத்தின் விவரத்தை எழுதி வைத்துவிட்டு மாடுகளை விட்டு சென்றது தெரிய வந்தது. இது தொடர்பாக சாத்தான்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாடுகளை திருடியவர்களே அவற்றை ஒரு இடத்தில் விட்டுவிட்டு அந்த இடத்தை மாட்டின் உரிமையாளருக்கு தெரிவித்துள்ள சம்பவம் அப்பகுதியில் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்கவும் நிரந்தர தீர்வு காணவும் திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மக்களை பாதிக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு பிரச்சனையின் வீரியத்தை தடுக்கவோ குறைக்கவோ செய்யாமல் வெறும் விளம்பரங்களில் மட்டும் திமுக கவனம் செலுத்துகிறது. ஆட்சிக்கு வந்ததும் 1000 தடுப்பணைகள் கட்டுவோம் என்று அறிவித்துவிட்டு இதுவரை ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கவில்லை. இதனால் மழைநீர் வீணாக கடலில் கலக்கிறது. 2022இல் காவிரியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக 600 TMC நீர் கடலில் கலந்து வீணானது. ஒவ்வொரு ஆண்டும் காவிரி நீரில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரையும் கர்நாடக அரசிடம் வலியுறுத்தி பெற்றுத்தர முடியாமல் முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார். தமிழகத்தின் உரிமையான 177 TMC நீரில் வெறும் 78.76 TMC நீரை மட்டுமே சென்ற ஆண்டில் தமிழகம் பெற்றுள்ளது. காவிரி நீரில் தமிழகத்தின் உரிமையை கர்நாடக காங்கிரஸ் அரசிடம் முதல்வர் ஸ்டாலின் அடகு வைத்திருக்கிறார். ஏரி குளங்களை ஆக்கிரமித்து நீர்நிலைகளை திமுகவினர் சுரண்டி கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் என்பது முதல்வருக்கு தெரியாதா? சென்னை மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளையே 3 ஆண்டுகளாக திமுக மேற்கொண்டு வருகின்றது. கோடை காலத்தில் நீர்நிலைகளை சீரமைப்பது, புதிய நீர்நிலைகளை உருவாக்குவது, தேவையான தடுப்பணைகள் கட்டுவது உள்ளிட்டவை மழை காலத்தில் நீரை சேமித்து வைக்க உதவும் என்பது நல்ல ஆட்சியாளர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கை. ஆனால் திமுகவின் நடவடிக்கைகள் அதற்கு சற்றும் பொருத்தமில்லாமல் இருக்கின்றது. திமுக அரசு இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு குறித்து சிந்திப்பதே இல்லை. எனவே இப்பொழுதே நீர் பற்றாக்குறையை தீர்க்க உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுதே இதற்கான நிரந்தர தீர்வுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நீர்நிலைகளை சீரமைக்கும் பணிகளையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து பரிசீலிக்கலாம் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். மதுபான கொள்கை முறைகேட்டில் ஈடுபட்டதாக திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் தனது கைதை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே பதில் மனு தாக்கல் செய்துள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் தான் கைது செய்யப்பட்டு இருப்பது சட்டவிரோதம் எனவும் முறைகேடு எதுவும் நடக்கவில்லை என்றும் கூறியிருந்தார். இந்த வழக்கு மீண்டும் வெள்ளிக்கிழமை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்துள்ள மனு மீதான விசாரணை அதிக காலம் பிடிக்கும் என்பதால் மக்களவை தேர்தலை கருத்தில் கொண்டு இடைக்கால நிவாரணமாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது தொடர்பாக பரிசீலிக்கலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் இந்த வழக்கை மே 7ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாகவும் அன்றைய தினம் இருதரப்பும் வாதங்களை முன்வைப்பதற்கு தயாராக இருக்குமாறும் நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.